முன்னொரு காலத்தில் சுப்பையா என்ற ஒரு ஏழை விவசாயிக்கு கோபால் என்ற ஒரு சோம்பேறி மகன் இருந்தான். அவனுடைய அப்பா வயலில் வேலை பார்த்து கோபாலுக்கு சாப்பாடு போட்டார். என்னதான் கோபாலின் அப்பா அவனுக்கு சாப்பாடு போட்டாலும் அவர் மனதிற்குள் மிகுந்த மன வருத்தம் இருந்தது. அதாவது தன் மகனும் தன்னை போல உழைக்க வேண்டும் என்று சுப்பையா ஆசைப்பட்டார். அதனால் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் உழைக்க ஆரம்பித்து விடுவான் என கோபாலின் அப்பா எண்ணினார். திருமணமும் நல்லபடியாக முடிந்தது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு கோபால் தன் மனைவியிடம் வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு ஊரை விட்டு தள்ளியுள்ள ஒரு ஆலமரத்தடியில் படுத்து உறங்குவான். மாலையில் வீடு திரும்பும்போது களைப்பாக இருப்பது போல் நடிப்பான். மனைவியும் அவன் கை கால்களை பிடித்து விடுவாள். இந்நிலையில் அறுவடை நாளும் வந்தது. அப்போது கணவன் நிறைய கூலி பெற்று வருவான் என்று கோபாலின் மனைவி காத்திருந்தாள். ஆனால் அவன் வெறுங்கையுடன் வந்ததை பார்த்ததும் அவன் வேலைக்கு போகவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. உடனே கோபாலின் மனைவி வீட்டின் மூலையில் அமர்ந்து கதறி அழுதாள். அப்போது அந்த வழியாக வானத்தில் நகர்வலம் சென்று கொண்டிருந்த சிவன் மற்றும் பார்வதி தேவியின் காதில் கோபால் மனைவியின் அழுகை குரல் கேட்கிறது. அதை கேட்டதும் பார்வதி சிவனை பார்த்து, சிவனே, பாவம், ஒரு ஏழை விவசாயியின் மனைவி அழுது கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நீங்கள் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று கூறினாள். அதற்கு சிவன் பார்வதியை பார்த்து, பார்வதி, இவள் கணவனோ ஒரு சோம்பேறி. அதனால் அவனுக்கு என்ன கொடுத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள தெரியாது. அதனால் பேசாமல் இரு என்று கூறினார். அதற்கு பார்வதி, இல்லை, நீங்கள் எப்படியாவது என் பக்திக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினாள். பார்வதியின் பேச்சை தட்ட முடியாத சிவன் அவன் தினமும் தூங்கும் ஒரு மரத்தடியில் பூசணிக்காயில் நிறைய பொற்காசுகளையும் நகைகளையும் வைத்து தூக்கி போட்டார். அப்போது வழக்கம் போல் அங்கு தூங்குவதற்கு வந்த கோபாலின் கண்களில் அந்த பூசணிக்காய் தென்பட்டது. அதை பார்த்ததும் கோபாலின் மனதிற்குள் ஒரு யோசனை தோன்றியது. இந்த பூசணிக்காயை நம் வீட்டிற்கு கொண்டு போனால் நம் மனைவி மிகவும் சந்தோஷப்படுவாள் என்று நினைத்து அந்த பூசணிக்காயை தூக்கி கொண்டு சிறிது தூரம் நடந்தான். ஆனால் கோபால் சோம்பேறி என்பதால் அவனால் வெகு தூரம் அந்த பூசணிக்காயை தூக்கி கொண்டு போக முடியவில்லை. அதனால் அந்த பூசணிக்காயை கீழே போட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டான். அப்போது சிவன் பார்வதியை பார்த்து, நான் என்னதான் கொடுத்தாலும் அவனுடைய சோம்பேறித்தனத்தால் அதை இழந்து கொண்டேதான் இருப்பான் என்று கூறினார். அதற்கு பார்வதி, இல்லை, பூசணிக்காய் மிகவும் கனமாக இருக்கும் அல்லவா, அதனால் தான் அவனால் தூக்கி கொண்டு போக முடியவில்லை. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னாள். சிவனும் அதற்கு மறுப்பு கூறாமல் மீண்டும் அந்த ஆலமரத்தடியில் நகைகளையும் பொற்காசுகளையும் போட்டுவிட்டு சென்றார். அப்போது அந்த நகைகளையும் பொற்காசுகளையும் பார்த்த கோபால், நாம் உழைக்காமலேயே இவ்வளவு நகைகளும் பொற்காசுகளும் கிடைத்து விட்டது. இனிமேல் இந்த உலகத்திலேயே நான் தான் பணக்காரனாக இருப்பேன் என்று நினைத்து அந்த நகைகளை எல்லாம் கழுத்தில் போட்டுக்கொண்டு சிறிது தூரம் நடந்தான். அப்போது அவன் ஊரை அடைவதற்கு ஒரு பெரிய பாலத்தை தாண்டிதான் செல்ல வேண்டும். இவனோ சோம்பேறி என்பதால் பாலத்தை தாண்டி போவதற்கு பதிலாக ஆற்றிற்குள் இறங்கினான். ஆனால் ஆற்றிற்குள் கழுத்து நிறைய தண்ணீர் இருந்ததால் அவன் கழுத்தில் போட்டிருந்த நகைகள் எல்லாம் தண்ணீரில் அடித்து சென்று விட்டது. இதை பார்த்த கோபால் மிகவும் கண் கலங்கிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி சிவனை பார்த்து, நாம் ஆலமரத்தடியில் வைத்ததால் தான் அவனால் கொண்டு போக முடியவில்லை. அதனால் நாம் அவனின் வீட்டிலேயே கொண்டு போய் பொற்காசுகளையும் நகைகளையும் வைத்து விடலாம் என்று கூறினாள். அன்றிரவு கோபால் வீட்டில் தன் மனைவியுடன் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது சிவனும் பார்வதியும் ஒரு பானையில் பொற்காசுகளையும் நகைகளையும் வைத்துவிட்டு மறைந்து போனார்கள். மறுநாள் கண் விழித்து பார்த்த கோபாலும் கோபாலின் மனைவியும் அந்த பானையில் இருந்த நகைகளையும் பொற்காசுகளையும் பார்த்து, கடவுள் நமக்கும் கருணை காட்டிவிட்டார் என்று சந்தோஷப்பட்டு கொண்டனர். பின்பு கோபாலின் மனைவி கோபாலை பார்த்து, இந்த நகைகளையும் பொற்காசுகளையும் கொண்டு போய் பணமாக மாற்றி கொண்டு வாங்கள் என்று கூறினாள். ஆனால் கோபால் சோம்பேறி என்பதால் சந்தைக்கு போய் பானையை தூக்குவதற்கு ஆள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தான். அப்போது ஒருவன் கோபாலிடம் வந்து, நான் பானையை தூக்கி கொண்டு வருகிறேன், ஆனால் எனக்கு 5 பொற்காசுகள் வேண்டும் என்று கூறினான். அதற்கு கோபால், 2 பொற்காசுகளுக்கு வருவதாக இருந்தால் வா, இல்லை என்றால் வரவேண்டாம் என்று கூறினான். பானை தூக்குபவன் அதற்கு சம்மதம் தெரிவித்து பானையை தூக்கி கொண்டு சிறிது தூரம் சென்றான். அப்போது அவர்கள் செல்லும் வழியில் ஒரு பாலம் ஒன்று இருந்தது. அதை பார்த்த சோம்பேறி கோபால், நாம் தண்ணீரில் இறங்கி செல்லலாம் என்று கூறினான். அதற்கு பானை தூக்குபவன், வேண்டாம், நாம் பாலத்தின் மேலேயே செல்லலாம் என்று கூறினான். அதற்கு கோபால், நாம் இந்த பெரிய பாலத்தை தாண்டி போவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிடும். அதனால் இந்த தண்ணீரில் இறங்கி சீக்கிரமாக செல்லலாம் என்று கூறினான். அப்போது ஏற்கனவே பொற்காசுகளும் நகைகளும் அடித்து போனது போலவே பானையும் அந்த ஆற்றில் அடித்து சென்றது. அப்போது சிவன் பார்வதியை பார்த்து, நாம் என்னதான் இவனுக்கு உதவி செய்தாலும் இவன் உழைத்து சம்பாதிக்கும் வரை இவனால் செல்வந்தராக மாறவே முடியாது என்று கூறினார்.
இந்த கதையின் நீதி: உழைத்து சம்பாதிப்பவனுக்கே அந்த பணத்தின் மதிப்பு தெரியும். உழைக்காமல் வாழும் சோம்பேறிக்கு பணத்தின் அருமை தெரியாது.